பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஜெபம். பாவத்தை பாராது பாவியை நேசிக்கும் என் அன்பின் தேவனே, எங்களுக்காக நீர் சிலுவையில் சிந்திய உங்கள் பரிசுத்த இரத்தத்தால் பாவியாகிய எங்கள் ஆவிய ஆத்துமா சரீரத்தை பாவமர கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்கள் உங்கள் சரீரத்தை இரத்தத்தையும் ஜீவனையும் எங்களுக்காக கொடுத்து எங்களை மீட்டு கொண்டபடியினால் நாங்கள் உங்களுக்கு சொந்தம், உங்கள் பிள்ளைகள். நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவாதார பலியாக எங்கள் பலிபிடத்தில் படைத்து விட்டேன். ஆகையால் நான் உமக்கு சொந்தம். சத்ருவுக்கு என் சரீரத்தையோ என் குடும்பங்களையோ காக்கிற நீங்கள் உறங்காமலும் தூங்காமலும் இறந்து காக்கிற தேவன், அதற்காக நன்றி ஏசப்பா. பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுக்கு உண்டான யாதொன்றையும் தொட அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையின் அடிவாரத்தில் உன் தலையை நசுக்கி விட்டார். உன்னை எதிர்த்து நிற்கவும் துரத்தவும் உன் சகல தந்திரங்களையும் மேற்கொள்ளவும் அழிக்கவும் என் தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீ எனக்கு அடிமை. நீ தீராத தலைவலி வந்தாலும், நெஞ்சு வலி வந்தாலும், வயிற்று வலி அல்லது எந்த வலி ரூபத்தில் வந்தாலும் சரி, இல்லை கண்களை குருடாக்கினாலும் காதை செவிடாக்கினாலும், பைத்தியம் பிடித்த நிலையில் கொண்டு வந்தாலும் சரி, குடும்பத்தில் பண கஷ்டம், சண்டை, பிரச்சனை, நஷ்டங்கள், மரணங்கள் ரூபத்தில் வந்தாலும், நீங்கள் எனக்காக என் குடும்பத்திற்காக விரோதமாய் எந்த ரூபத்தில் வந்தாலும் உன்னை வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் வல்லமையை கொண்டு, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு உன்னை கட்டுகிறோம், உன்னை கடிந்து கொள்கிறோம். பரலோகத்தின் அக்கினியை இறக்கி சுட்டு எரிக்கிறேன். உன்னை அடியோடு அழிக்கிறேன். பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இப்பொழுது சத்துருவையும் அவனால் உண்டான வியாதி, துன்பங்கள், பிரச்சனைகளை அடியோடு அழித்ததற்காய் உமக்கு நன்றி. நன்றி. உமக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இன்று முதல் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. உங்களாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உங்களாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன். எங்களை ஆசீர்வதியுங்கள். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் உடைமைகளையும் சுற்றி அக்கினி மதிலாக இருந்து காத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கொல்கதாவி கோலை மரமே, கோராய் மரணம் பாராய் மனமே, கொல்கதாவி கோலை மரமே, கோராய் மரணம் பாராய் மனமே, கோரா மனிதர் கோலை செய்தார், கோர காட்சி பார் மனமே, கோர காட்சி பார் மனமே, கொல்கதாவே கோலை மரமே, கோராய் மரணம் பாராய் மனமே. கந்தை அணிந்தார், நிந்தை சுமந்தார், கள்ள நடுவில் கோலை மரத்தில் எத்தனை மீட்க எத்தனை
மரணம் பாராய் மனமே. என்னை மீட்டு கோலை மரமே அன்னையே நான் என்ன செய்வேன்? என்னை உமக்கே ஒப்புவித்தேன். என்றென்றுமாய் நான் வாழ, என்றென்றும் நான் வாழ கொள்கதாவே கோலை மரமே கோராய் மனித பாராய் மனமே. ஓனா பூமி ஒன்றாய் இணைந்த வல்ல தேவா உமக்கே சரணம். வாடி வாடி கோலை மரத்தில் நீர்க்கும் காட்சி போர் மனமே, நீர்க்கும் காட்சி போர் மனமே. கொள்கதாவே கோலை மரணம் பாராய் மனமே கோராய் மனிதர் கொல்லதாவே கோலை மரமே கோராய் மரணம் பாராய் மனமே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் இன்று லெந்து நாள் செய்தி பார்க்க போகிறோம். நாம் இன்று லெந்து நாள் செய்தியாக பார்க்க போகிற செய்தி இயேசுவின் உலக பாடுகள் முடிந்தன. இயேசுவின் முன் அறிவிப்பு. பின்பு இயேசு 12 அழைத்து மனுஷகுமாரன் புறஜாதியார் இடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்பட்டவர், அவரை வாரினால் அடித்து கொலை செய்பவர்கள் 3ஆம் நாளில் அவர் உயிரோடே எழுந்திருப்பார். இவ்வாறு மனுஷகுமாரனை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். சிலுவை பாடுகளின் முடிவில் மாலை 3 மணிக்கு தம்மை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிற்று என்று அறிந்து இயேசு முடிந்தது என்றார். இயேசுவின் உலக பாடுகள் முடிந்தன. இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருந்தார். ஆனாலும் நம்மை வெறுப்பாக்கி மனிதனாக உலகில் தோன்றி பாடுகளுக்கு உள்ளானார். அவர் பிறப்பில் இருந்து சிலுவை மரணம் வரையிலேயும் ஓய்வுக்கு நேரமில்லை. உழைப்பு, ஊழியம், பசி, பட்டினி, பிரதான ஆசாரியர், வேத பாரகர், பரிசேயர், மூப்பரின் பகை, சூழ்ச்சி, ராஜ துரோக குற்றத்துக்கு உட்படுத்தி ரோம அரசை அவருக்கு எதிராக்கி சட்டதிட்டம் தேவாலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே கட்டவும் என்னாலே ஆகும் என்று சொன்னான் என்று பொய் குற்றம் சாட்டி ஆலய பக்தி வைராக்கியமுள்ள யூத மக்களை இயேசுவுக்கு எதிராக கலகம் பண்ண தூண்டுதல், அவரை பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கும், உலக பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆக்கினை, பிதாவிடமிருந்து மறைக்கப்படும் பிரிவினையின் வேதனை, இயேசுவின் அத்தனை பூவுலக பாடுகளும் சிலுவையில் வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு முடிந்தன. இயேசுவின் 33 ஆண்டு மனித அவதார காலம் முடிந்தது. நான் இதோ வருகிறேன். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என் குமாரன், இன்று உம்மை ஜெனிப்பித்தேன். இயேசு உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் குறிக்கப்பட்டு இருக்கிறவராய் இருந்து இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரையும் என் இடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரனை கொலை செய்வார்கள். இயேசு 33 ஆண்டு காலம் மனிதனாய் தேவகுமாரனாய் உலகில் வாழ வேண்டும். இது பிதாவின் தீர்மானம். இயேசுவின் அபிஷேகம் இந்த 33 ஆண்டு கால
மனுஷ அவதாரம். இயேசு சிலுவையில் தேவ ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த பலியோடு வெள்ளி மாலை 3 மணிக்கு முடிந்தது. இதை அறிவிப்பு ஆகவே இயேசுவின் மனித அவதார வாழ்க்கையில் அவரது தாழ்மையின் காரிருள் நிறைந்த பள்ளத்தாக்காம். அவரது சிலுவை பாடுகள் மாலை 3 மணிக்கு முடிந்தன. பிதாவினால் குமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்பட்டிருந்தவராக நம்மை தாழ்த்தி சிலுவையில் தொங்கினார். ஆகையால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தள்ளோர் பூமியின் கீழ் எல்லோருடைய முழங்கால்கள் யாவும் முடக்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். மனித குமாரனான இயேசு நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இனி அவர் மீண்டும் மகிமையான கர்த்தராய் பிரகாசிக்கும் வேளை வந்தது. தனது மனித அவதாரம் முடிந்து இனி நித்திய காலமாய் மோட்சத்தில் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் இருக்கும் மேன்மையை, தேவ மகிமையை, சந்தோஷத்தை அடையத்தக்கதாய் நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட அத்தனை பாடுகளும் விபரீதங்களையும் இயேசு சகித்து முடித்தார். இனி அவர் நித்தியமாக கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவாக அவர் மேன்மையின் பிரகடனமாய் தொடக்கமாய் தனது தாழ்மையின் மனித வாழ்வை முடித்து பாவ நிவாரண பலியான மீட்பின் பணியை முடிந்தது. இயேசு கிறிஸ்துவின் மானிட பிறப்பின் உறுதியான இறுதி நோக்கம் உலகத்தின் பாவங்களை சுமக்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக தம்மை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து மனித குலத்தின் பாவங்களை பாவ மனிதனின் பதிலாளாக சுமர்ந்து தீர்த்து பாவ மன்னிப்பை பாவ தண்டனையிலிருந்து மீட்டு ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனை அளித்து உலகில் வழிநடத்த மறுமையில் மகிமையின் நித்திய மோட்ச ராஜ்யம் அளித்ததே ஆகும். மனுஷகுமாரன் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். கிறிஸ்து எல்லாவற்றையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். தேவரீர் எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர். நாம் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் மரணத்தினாலே தேவனோடே ஒப்புரவாகப்பட்டு அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியினால் சம்பாதிக்கப்பட்ட மீட்பை, ரட்சிப்பை அவரை ஏற்று விசுவாசத்தினால் நாம் சுதந்திரவானாய் இருந்தால் நம் கிருபை பெற்றவன் பாக்கியவான். இவ்வளவு மேன்மையான பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலைப்பட்டு இருப்போமானால் பாவத்தின் ஆக்கினையான தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவாய்? இயேசு சிலுவையில் நம்மை பலியாக ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம் நியாயப்பிரமாண பலியாக சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அசைவாட்டும் பலி, ஆசாரியன் பிரதிஷ்டை பலி, இப்படியான காளை பலி, பசு, செம்மறி ஆடு, வெள்ள ஆடு, புறா, மாவு, அதிரசங்கள், அடை தானியங்களான பலிகளும் அவற்றின் பிரமாணங்களும் பலிபீடங்களில் முடிவுற்றன. இனி அவை தேவை இல்லை. அனைத்து பலிகள் பூரணமான நிறைவேற்றுதலாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே ஒரே தரம் பலியிட்டார். கிறிஸ்து பாவியாகிய நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலிபீடத்தினாலே நாம்
பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். வெள்ளி மாலை 3 மணிக்கு கொல்கதா சிலுவை பலிபீடத்தில் நிலையான கிருபாதார பலியை நிறைவேற்றி முடித்தது. நியாயப்பிரமாண நீதியும் ஆக்கினையும் முடிந்தது. நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள் மற்றும் உபகட்டளைகள், பலிகள், சடங்குகள் இவற்றை கைக்கொண்டால் ஒருவன் நீதிமான். ஏதாவது ஒன்றை மீறினால் அவன் பாவி. அவனுக்கு ஆக்கினை, கல்லெறிந்து கொல்லப்படுதல் உள்பட்ட தண்டனை உண்டு. இயேசு இதற்கு முடிவு கட்டி உலக மனிதனின் பாவங்களை மற்றும் தனி மனிதனின் பாவங்களையும் அவற்றிற்குரிய ஆக்கினையையும் தான் சுமர்ந்து தீர்த்தார். இயேசுவை விசுவாசிப்பதினால் அவருடைய இரத்தத்தினால் ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான். அவன் தேவபுத்திரன் ஆகிறான். அவனுக்கு ஆக்கினை, தீர்ப்பு இல்லை. நீதியின் கனி கொடுக்கும் ஜீவ விருட்சமாகிறான். நியாயப்பிரமாண நீதியும் ஆக்கினேயும் முடிந்தது. மரண பயம், கலக்கம் முடிந்தது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மரண பயம் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாவத்தின் மேல் ஜெயம் கொடுத்து பாவத்தின் சம்பளம் பலனாகிய நித்திய மரணத்தை நீக்கி பரிகரித்தார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இது பவுலின் சாட்சி. நித்திய மோட்சிய ராஜ்யத்தில் இயேசுவோடு நித்திய காலமாய் வாழும் நித்திய ஜீவனை நமக்கு இயேசு அருளச் செய்து இருக்கிறார். இவ்வாறு மரணத்தின் மேல் விசுவாசிக்கு ஜெயம் கொடுத்து மனிதன் மேல் பாவத்தின் ஆதிக்கம் முடிந்தது. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று தாவீது கதறினான். கீழ்ப்படியாமையினால் ஆதாம் பாவ மனிதன் ஆனான். அவன் சந்ததி பாவ சந்ததி ஆனது. பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து மனித அவதாரமாய் சிலுவையில் தன்னை பலியாக்கின இயேசு மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தைக்கும் பதிலாக சுமர்ந்து தீர்த்தார். நிர்பந்தமான மனிதன் நான் இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று கதறுகிற மனிதர்களே, இயேசு என்னிடத்தில் வா, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன் பாவத்தை நான் சுமர்ந்து தீர்த்து விட்டேன். இனி பாவத்தில் உன்மேல் ஆதிக்கம் இல்லை. பரிசுத்த ஆவியினால் உன்னை நடத்துவேன். என்னை விசுவாசிக்கிற நீ கெட்டு போவது இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால் பாவத்தில் இருந்து விசுவாசி நித்திய விடுதலை பெறுகிறவன் ஆகும். பாவத்தின் அடிமையை குமாரன் விடுதலையாக்க தம்முடைய பரிசுத்த பிள்ளைகள் ஆக்குகிறார். மரணத்தின் அதிபதியாம் பிசாசு நியாயப்பிரமாணத்தை கையில் எடுத்து மனிதனின் மீறுதல்களை சுட்டி காட்டி நியாயப்பிரமாண சட்டத்தால் அவனை குற்றப்படுத்தி அவனை பாவி என நிரூபித்து அப்பாவ விஷத்தால் மனிதனுக்கு பாவ தண்டனையாக நியாயப்பிரமாணமாக ஆக்கினையாக வாழ்வில் சீரழிக்கவும் தோல்வியையும் நித்திய மரணமாம் நரக சாபத்தை விளைவித்தான். ஜீவனை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமே பிசாசின் கையில் மனிதனுக்கு மரண ஆயுதமாக மாறியது. இதற்கு முடிவு கட்ட இயேசு நியாயப்பிரமாண சட்ட மீறுதலுக்கான மரண பலியாக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பாவம் மற்றும் மீறுதலுக்கான ஆக்கினைக்கு தாமே ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின் தண்டனைகளை மனிதனுக்காக சுமர்ந்து தீர்த்தார். இனிமேல் நியாயப்பிரமாணத்தை காரணம் காட்டி பிசாசு இயேசுவின் விசுவாசிகளை குற்றப்படுத்த முடியாது. இப்படி பிசாசு அழிவு ஆயுதமாக தன் கையில் எடுத்து
எடுத்த நியாயப்பிரமாணத்தை இயேசு பிடுங்கி நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களை சிலுவையில் அறைந்து நமது பலியினால் வரும் கிருபையின் பிரமாணத்திற்கு மனிதனை உட்படுத்தி மரண ஆக்கினைக்கு அளித்து பதிலாக கிருபையை நித்திய ஜீவனை அருளுகிறார். இவ்வாறு நியாயப்பிரமாண நீதிமான்களை விஷப்பற்களாய் கொண்டு மனிதனை நித்திய மரணத்துக்கு உட்படுத்தின சாத்தானின் தலையை நசுக்கப்பட்டு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வரும் இரட்சிப்பின் கிருபையின் பிரமாணத்துக்கு மனிதன் உட்படுத்தப்பட்டு இரட்சிப்பின் அதிபதியாம் இயேசுவின் ஆளுகைக்கு உட்பட்டான். பாவ சாபம் அழிக்கப்பட்டு மனிதன் பரிசுத்த ஆவி நிறைந்தவனாய் பரிசுத்த ஆவியின் கனியாம் நற்கிரியைகளை, நல்ல சிந்தைகள், ஆசீர்வாதம், சமாதானம், நற்குணங்கள் நிறைந்த நீதியின் ஜீவ விருட்சங்கள் இயேசு கிறிஸ்துவின் 3 மணி நேர சிலுவை போராட்டம் முடிந்தது. ஆக்கினை புயல் ஓய்ந்தது. கிருபையின் பிரமாண ஆசீர்வாதத்தை தென்றல் வீச தொடங்கியது. நியாய பிரமாணத்தின் குற்றச்சாட்டுதலாகும் பிசாசின் ஆயுதத்தை முறித்தது. பரிசுத்த ஆவியை அருள மகிமைப்படும் பணி முடிந்தது. இயேசு தம் சீஷர்களிடத்தில் உலகத்தின் தமது கடைசி நாட்களில் எதிர்கால ஊழியத்தின் பாடுகளை குறித்து பேசினார். தொடர்ந்து, நான் என்னை அனுப்பினவர் இடத்தில் போகிறேன் என்றார். இதை கேட்ட சீஷரின் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருந்தது. அப்பொழுது சீஷரை நோக்கி, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். போகாது இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்றார். இயேசு தன்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். சிலுவையில் பாடுபட்ட பின் தமது மகிமையிலே பிரவேசித்து நேரம் வந்தது. தாம் மகிமையில் மோட்சத்தில் பிரவேசித்து பரிசுத்த ஆவியானவரை வல்லமையாய் உலகத்திற்கு அனுப்பி தமது பிள்ளைகளை உன்னதத்தின் பலனால் இடை கட்டி கிரியை செய்யும் படியாக சிலுவை பாடுகளை நிறைவு செய்தார். முடிந்தது என்றவருக்கு, உன் முடிவு என்ன? உனக்காய் செய்து முடித்தவராய் கொல்கதா சிலுவையில் தொடங்கி இயேசு நம்மை அன்போடு அழைக்கிறார். வாழ்க்கையில் இனி நம்பிக்கை இல்லை. பாவம், சாபம், தீய பழக்க வழக்கம், குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பில்லிசூனியம், பகை, விரோதம், பயம், வேலை இல்லாமை, துன்மார்க்கரின் மோதல், துஷ்டதனம், பொறாமை, குழப்பம், தற்கொலை எண்ணம், நித்திய நரக அழிவு. இதுதான் என் முடிவு. எல்லாம் முடிந்து விட்டது, முடிந்தது என்று முழக்கமிட்ட இயேசு நம்மை அழைக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்களதை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், அவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைகளையும் கொடுக்கவும், அவர்களை நீதியின் விருட்சங்களாகவும், பாழாய் கிடந்தவற்றை நிர்மூலமானவைகளாக இழந்து கிடந்தவைகளை எடுத்து புதுப்பித்து கட்ட அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கவும், அபிஷேகம் பெற்ற இயேசு கிறிஸ்து ஆசீர்வாத பாத்திரத்தை கையில் ஏந்தி அன்று சிலுவையில் இருந்து இன்று சிங்காசனம் கிருபாசனத்தில் இருந்து நம்மை அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் இடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. உனக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன். எனது பரிசுத்த ஆவியாம் ஜீவ தண்ணீரை நம் இருதயத்தில் ஊற்றெடுக்க செய்து நம் தாகத்தை நிரந்தரமாய் தீர்த்து வைப்பாய். அழிக்கவும் கொல்லவும் சிங்கம் போல் கெர்ச்சித்து
சுற்றித் திரியும் பிசாசின் கிரிகைகளை அழித்து ஆவியின் கனி கொடுக்கவும் ஜீவ விருட்சமாய் நமக்கு செழிப்பை அருளுவேன். மரண பயத்துடன் நரகத்தின் பாதையில் வறட்சியிலும் தோல்வியிலும் துவண்டு பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி கட்டுண்டவர்களை தள்ளாடி தவிர்க்கவும் நீங்கள் என் அண்டை வாருங்கள். மோட்ச மகிமையின் பாதையில் ஜெப கெம்பீர ஆர்ப்பரிப்புடன் நடத்தி செல்லும் ஜெய கிறிஸ்துவாக நம் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மை அன்றாடம் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி செழிப்பாக்கி நம் சமாதான பாதையில் நடத்துவார். நித்திய மோட்ச ராஜ்யம் பேரின்ப வாழ்வை அருளுவேன். உனக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்ததை என்று முழக்கம் இயேசு சிலுவையில் விவரிக்கப்பட்ட இரு கரங்களாலும் நம்மை அழைக்கிறார். இதுவரை இயேசுவை அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிந்தாதே. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சிப்பின் நாள். உன்னை ஆசீர்வதிக்க ஆவலாய் எதிர்பார்த்து நித்திய மோட்ச சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்து அன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு கல்வாரி சிலுவையில் யாவையும் செய்து முடித்தவராய் வெற்றி வேந்தராய் முழங்கியதை கேட்போம். நம்மை இயேசுவுக்கு அர்ப்பணிப்போம். இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தால் பிந்தாதே. இதுவே உனக்கு அனுக்கிரக காலம். இன்றே இரட்சிப்பின் நாள். உனக்காக யாவையும் செய்து முடித்து உன்னதத்தில் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக சிங்காசனத்தில் வீற்றரசாளும் இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி நம்மை அன்புடன் மனதுருக்கத்துடனும் அழைக்கிறார். அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரிடம் அடைக்கலமாய் சரணடைய மாட்டாயா? கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் நிறைவான நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆமேன்.